இசை, அம்மா 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 நீங்களா? ஐயோ அம்மா வாங்க 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 உள்ள வாங்க வாங்கம்மா வாங்கம்மா. வாங்க வாங்கம்மா. அம்மா, நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இசை, அவங்கள சாப்பிட வை. அம்மா வாங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. இன்னைக்கு உன் வீட்டு சாப்பாட்டுல என் பேர் தான் முதல்ல எழுதியிருக்கு போல இருக்கு. அது எங்க பாக்கியம்மா. அம்மா, நீங்க தான் பசியில இருந்தீங்க, கிளம்பி வந்துட்டீங்க. மத்தவங்கள எங்க வர போறாங்க? சிந்தாமணி, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு ஒழுங்கா பேச தெரியாதா? அண்ணே, வாய முடிக்கிறேன்னு வாய முடிக்கிறேன். என் அம்மா இல்லாத குறைய என் அண்ணன் தான் தீர்த்து வைக்கிறாரு பாரு. இசை, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ நான் அப்படியெல்லாம் நினைக்கலம்மா. நேரம் ஆக ஆக யாரும் வராம இருக்கிறத பார்த்து எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அப்படியா? அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. ஒருவேளை வந்திருக்கிறதெல்லாம் அம்மன் சாமியா இருக்குமோ? நான் ஆல்ரெடி கடுப்புல இருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது பேசி எனக்கு கூட கொஞ்சம் கோவமாக்காதீங்க. உட்காருங்க. சாப்பிட்ருவோமா? உட்காருங்கம்மா. எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ம். அக்கா என்னக்கா அது? இல்ல ஸ்ரீஜா, நிஜமா தான் சொல்றேன். சுபத்ரா, இன்னைக்கு உனக்காக இந்த சின்ன பொண்ணு பட்ட கஷ்டத்தையும் அவ விட்ட கண்ணீரையும் நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். உன் மேல அவ வச்சிருக்க அன்புதான் இன்னைக்கு எங்களையே இந்த வீட்டு வாசப்படிக்கு ஓடி வர வச்சிருக்கு. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் சுபத்ரா. அவ அன்போட நீ எந்த நோய் நொடியும் இல்லாம நீ சந்தோஷமா தீர்க்காயுசா இருக்கணுமா. நீ
நீண்ட ஆயுளோட சுமங்கலியா சந்தோஷமா இருக்கணும். உங்க எல்லாருக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இசை, நீயும் உன் குடும்பமும் நல்லா இருப்பீங்கம்மா. அம்மா, என் தங்கச்சியையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சரிம்மா. இனி உன் வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருப்ப. நல்லா இரு. அப்ப நான் வரேம்மா. சந்தோஷம். நான் வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராகவ். இசையோட பூமாலைய பத்திக்க வைக்க சதி பண்ணது, அன்னதானத்துக்கு வர வேண்டிய ஆட்களை வரவிடாம தடுத்தது, அப்புறம் சுபத்ராவுக்கு எதையோ கொடுத்து அம்மைய வர வச்சதுன்னு இந்த பெரிய ஆளுங்க பின்னாடி இருந்து பார்த்த அத்தனை வேலையும் எனக்கு நல்லாவே தெரியும். யார் இந்த விஷயம் எங்களை தவிர யாருக்கும் தெரியாதே. உனக்கு எப்படி தெரியும்? இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? சும்மா நீங்களா குத்து மதிப்பா ஏதாவது சொல்லாதீங்க. நான் குத்து மதிப்பா சொல்றேனா? இங்க வேற யாருக்குமே தெரியாம உங்க 2 பேருக்குள்ள மட்டுமே வச்சிருந்த ரகசியத்தை அப்பட்டமா நான் சொன்னதுக்கு அப்புறமும் இன்னுமா உங்களுக்கு சந்தேகம் தீரல? அக்கா, எனக்கு என்னமோ இவங்க பேசுறது சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்குக்கா. நமக்கு தெரியாம இசை இவங்கள வேவு பார்க்க அனுப்பியிருப்பா போல இருக்கு. இங்க பாரு, உண்மையை சொல்லு. இசை தானே உன்னை வேவ் பார்க்க அனுப்பி வச்சா? உனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? அப்படிதானே? இத பாரு,